சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக அமைச்சர்கள் கூண்டோடு சிறையில், நீதிபதி உத்தரவு. எதனால் திமுக அமைச்சர்கள் கூண்டோடு சிறையில் சென்றார்கள்? அதாவது கலைஞர் அவர்களால் இரண்டாவது முறை ஆட்சி, தொடர்ந்து 2 முறை ஆட்சி என்பது கலைஞரால் சாதித்து காட்ட முடியாத ஒரு விஷயமாய் இருந்து வந்தது. அதை தற்போது ஸ்டாலின் 2வது முறையும் ஆட்சி அமைக்க உள்ளதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அதற்காக ஸ்டாலின் செய்யும் வேலைகள்தான் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி இருந்தாலே ஸ்டாலின் அவர்கள் எளிமையாக 2வது முறை ஆட்சியில் அமர்ந்திருக்க முடியும். ஆனால் சொன்ன வார்த்தையையும் காப்பாற்றவில்லை. தமிழகத்தில் பாதுகாப்பான சூழ்நிலையும் அவர் ஏற்படுத்தி தரவில்லை. ஆனால் திமுக அமைச்சர்களோ சொத்து குவிப்பு, ஊழல் போன்ற தொடர்ந்து அசம்பாவிதங்களை மட்டுமே தனது ஆட்சியை வைத்து செய்து வருகிறார்கள். மக்களுக்கு துளியும் கூட நன்மைகள் அவரால் இல்லை. அதனால் கண்டிப்பாக திமுகவில் உள்ள முக்கியமான 4 அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் சிறைக்கு செல்ல வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. அமைச்சர் பொன்முடி, KN நேரு, துரைமுருகன் மற்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இவர்கள் மீது பல ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சொத்து குவிப்பு வழக்கு, மணல் வழக்கு மற்றும் கனிம வளங்களை திருடியது போன்ற பல வழக்குகள் இவர்கள் மீது தொடரப்பட்டு உள்ளன. மேலும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தாமாக முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுத்துள்ளார். மேலும் இவர்களால் வயதான காலத்தில் சிறைக்கு சென்று அந்த சிறைவாசத்தை அனுபவிக்க முடியாது. அதனால்தான் எப்படியாவது தப்பித்துவிட வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும், 2வது முறை திமுக வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு வெற்றி பெற்று விட்டால் கண்டிப்பாக அனைத்து சாட்சியங்களையும் அழித்து விடலாம், இந்த ஊழல் வழக்கு மற்றும் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து தப்பித்து விடலாம் என அனைத்து அமைச்சர்கள், அதாவது KN நேரு, பொன்முடி மற்றும் துரைமுருகன் போன்ற முக்கியமான அமைச்சர்கள் தற்போது வேலை செய்து வருவதாக சொல்லப்படுகின்றது. மேலும் இவர்கள் மீது சொத்து குவிப்பு மற்றும் ஊழல் வழக்கு நிரூபணப்பட்டால் கண்டிப்பாக இவர்கள் சிறைக்கு செல்லவும் வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள், அதாவது எவ்வளவு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.